ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். வேயர் புகழ் வில்லி புத்தூர் ஆடிப்பூரம் மென்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆய புகழ் 100 43 அன்புடனே அடியேனுக்கருள் செய் நீயே. அஸ்மத் குருப்யோ நமக. அனைவருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். திருப்பாவையினுடைய 21வது நாள் இன்றைய நாள் பாசுரம். ஏற்றக்களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். திருப்பாவையினுடைய 5வது காட்சி. 4 காட்சிகள் முடிவடைந்தது. இந்த 4 காட்சிகளில் அடியார்களை எழுப்பினா, அதுக்கப்புறம் பெருமாள் பிராட்டியை எழுப்ப முற்படும் பொழுது பிராட்டியை கொண்டு பெருமாளை எழுப்ப வேண்டும்ங்கிறத நன்னா புரிஞ்சுட்டு 20வது பாசுரத்தின் இறுதியில் நம்ம பிராட்டி எழுந்து வரத்துக்கு தயாராயிட்டா அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தோம். இப்போ இந்த 21வது பாசுரத்தில் நப்பின்னை பிராட்டி கதவை திறக்க கோஷ்டி உள்ளே வரா. வந்து என்ன வேணும்னு நப்பின்னை பிராட்டி கேட்கிறா. அதற்கு கோஷ்டி சொல்றா, கண்ணனை மணக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல, அதற்கு பிராட்டி சொன்னாலும் நானும் உங்களுக்கு உதவுவதற்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறேன். அதாவது பெருமாளோடு இணைத்து வைக்கக்கூடிய அந்த புருஷகார பூத்தையாக இருந்து பிராட்டி தன்னுடைய கடமையை ஆற்றுவதற்கு தயாராக இருக்கிறாளாம். நானும் உங்களுள் ஒருத்தி, வாங்கோ சேர்ந்து கண்ணனை எழுப்புவோம் அப்படின்னு சொன்னாலாம். 21வது பாசுரத்திலிருந்து நப்பின்னை பிராட்டி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா பிராட்டி இப்போ அடியாருடைய கோஷ்டியில் ஒருத்தியாக இணைந்து இப்போ பெருமாளை அடைவதற்கான வழிகளை சொல்லி கொடுக்க போறா. இப்போ இந்த பாசுரத்துல என்ன வழிகள் சொல்லி கொடுக்கறா, பெருமாளை எப்படி துயில் எழுப்பணும்னு சொல்லி கொடுக்கறா அப்படின்னா, பெருமையை சொல்லி எழுப்பாதீங்கோ, எளிமையை சொல்லி எழுப்புங்கோ, பெருமாளுக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும், அப்போ சட்டுன்னு பதில் சொல்லுவான் அப்படிங்கிறாளாம். இதை எப்படி அனுபவிக்கலாம்னா, ராமன் கூட ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம் அப்படின்னு சொல்லுவா. அதாவது ராமனுக்கு தசரதனுடைய மகன் என்று அப்படி தன்னை அழைப்பதுதான் சந்தோஷமா, அந்த எளிமையை சொல்லிக்கிறதுல தான் பெருமாளுக்கு அதி ஒரு சந்தோஷமா அதுல அவருக்கு. அதே மாதிரி இங்க கண்ணனுக்கும் தன்னை நந்தகோபரனுடைய மகன் என்று சொல்லிக்கிறதுல தான் ரொம்ப சந்தோஷமா. அப்ப எப்படி ஆரம்பிக்கிறா இந்த பெண்கள் அப்படின்னா, ஆற்றப்படைத்தான் மகனே அப்படின்னு ஆரம்பிக்கிறா. அப்ப ஆற்றப்படைத்தான் யாரை குறிப்பிடுகிறது? நந்தகோபரை தான் இல்லையா? அப்போ நந்தகோபர் கிட்ட என்ன சொல்றா இந்த விஷயம் அப்படின்னா, நிறைய வச்சுட்டு இருக்காராம் அவருடைய மகனே அப்படிங்கிறா. அப்படின்னா எதை வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னா, பெரும் பசுக்களை ஆற்றப்படைத்தான் மகனே, அப்பேற்பட்ட பசுக்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். சரி, எப்பேற்பட்ட பசுக்கள் அப்படின்னா, வள்ளல் பெரும் பசுக்களை ஆற்றப்படைத்தான் மகனே. சரி, எதை வழங்கக்கூடிய பசுக்கள், எதை சுரக்கக்கூடிய பசுக்கள் அப்படின்னா, பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே. சரி, எவ்வளவு சுரக்கும் அப்படின்னா, மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே. இடைவிடாது சுரந்து கொண்டே இருக்குமா பசுக்கள். சரி, பாத்திரம் ரொம்பாதா அப்படின்னா, எதிர்வொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே. ஓ, அப்ப சின்ன பாத்திரமா இருக்க போறது அப்படின்னா இல்லையா, ஏற்றக்களங்கள் எதிர்வொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே. அடாடாடாடா, எப்பேற்பட்ட விவரணம் பாருங்களேன். அப்பேற்பட்ட நந்தகோபர் அப்படின்னு சொல்லி அவருடைய மகனே. இப்ப பெருமாளை எதுவுமே சொல்லல, ஆனா தன்னுடைய தந்தையை எவ்வளவுக்கு எவ்வளவு புகழ்ந்து சொல்ல முடியுமோ சொல்லி காது குளிர கேட்டுட்டான் இல்லையா கண்ணன். இப்போ இவ எல்லாரும் காத்துன்னு இருக்காளாம். அறிவுராய் எழுந்திரி கண்ணா அப்படின்னு சொல்றாளாம். இப்ப கண்ணன் கையோட கண்ணை திறந்து பார்த்துட்டு தனக்கு என்ன வேணும்னு அப்படி வாரி வழங்க போறான்னு காத்துன்னு இருக்கா. பார்த்தா பதிலே காணுமா. உடனே எல்லாரும் நப்பின்னை பிராட்டியை திரும்பி பார்க்கறாளாம். இதுதான் நீங்க கொடுத்த ஐடியாவா அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்கறாளாம். உடனே பிராட்டி சொல்றாளாம்,
ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இது தகும். ஏன்னா அங்க கண்ணன் இருக்கக்கூடிய காலத்துல அங்க பஞ்சமாவது பட்டினியாவது சந்தோஷம் இல்லாத ஒரு நிலையெல்லாம் அங்க உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்போ கண்ணன் இருக்கான்னா அந்த இடமே அப்படியே மகிழ்ச்சியோடு செல்வ செழிப்போடு இருக்கக்கூடியது. இது ஆயர்கள் அனைவருக்குமே பொருத்தமா இருக்குமே இந்த வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி, அப்போ சரி இப்போ பிளான் பி மாத்திடுவோம் அப்படின்னு பிரத்யேகமான அடையாளங்களை சொல்லி அவனை எழுப்புங்கோ அப்படின்னு சொல்றாளாம். சரி, என்ன சொல்லலான்னு பார்த்தா, ஊற்றமுடையாய், அடியார்களை ரட்சிக்க கூடியதுல உறுதியும் ஊற்றமும் உடையவனே, இது பெருமாளுக்கு மட்டும் தானே தகும், வேற யாருக்குமே தகாதே அப்படிங்கும் பொழுது, அது மட்டும் இல்லையா, பெரியாய் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் மிக பெரியவனே, இந்த பரபிரம்மம்னு அழைக்கக்கூடியவன் நீ ஒருவனே அப்படின்னு சொல்லி, உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே அப்படின்னா அவதாரங்கள் செய்து ஒளி வீசிக்கொண்டிருப்பவனே, துயிலழாய் அப்படின்னா பாருங்கோ, சட்டன்னு பெருமாள்ல எழுந்துட்டானாம். எழுந்துட்டுல இப்போ பிளான் ஒர்க் அவுட் ஆகிடுதுன்னு தெரிஞ்சு போச்சு அவளுக்கு. ஆனால் கண் திறக்கவே இல்லையாம் பெருமாள். அப்படியே கண்ணை முடிண்டே வார்த்தைகள் மட்டும் வெளில வருதான். என்ன கேட்குறார்? எந்த மனோபாவத்தில் வந்திருக்கேள் அனைவரும், இதை ஒரு உதாரணம் விட்டு சொல்லுங்கோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கண்ணன் கேட்கிறான். அதற்கு உடனே இந்த குழந்தையெல்லாம் இந்த கோஷ்டி எல்லாம் சொல்கிறாலாம், உன்னுடைய எதிரிகள்லாம் உன்னுடைய நன்ன சண்டை போட்டு தோத்து போயிட்டு உன்கிட்டயே உன்னிதான் சரண் அப்படின்னு உன் காலை பிடிச்சுண்டு அழுவா. அந்த மாதிரி வரல கண்ணா, நாங்கள்லாம் வேறு புகலிடம் இன்றி உன்னையே தான் நாங்கள் புகலிடமா முதல்ல இருந்து நினைச்சுட்டு இருக்கோம். இந்த காக்காசுரன் மாதிரி அங்க இங்க அங்கன்னு யார்கிட்டயோ போய் புகலிடம் கேட்டு வாங்கிடலான்னு போனா கடைசியில எதுக்கும் வேலைக்காகாம உன் காலிலேயே விழுந்தான். அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. நாங்கள் முதல்ல இருந்தும் சரி இப்பவும் சரி என்னைக்குமே சரி உன் திருவடிகளே கதின்னு நினைச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அழகான தொண்டர்கள் நாங்கள். அப்படி இருக்கும்பொழுது உன்னை போற்றி போற்றி போற்றின்னு பல்லாண்டு பாடிக்கொண்டு வந்திருக்கோம் நாங்கள், எங்களை அருள் புரிவாயாக அப்படிங்கிற உடனே இதற்கு கண்ணன் கண் விழித்து பார்த்தானா, கட்டாட்சித்தானா, என்ன சொன்னான், கேட்டதை கொடுத்தானா அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய பாசுரங்கள்ல நம்ம இப்போ அனுபவிக்க போறோம். இப்போ இந்த பாசுரத்திற்கான நாராயணிய தசகம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த பாசுரத்தில் 21வது பாசுரத்தில் பிரத்யேகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், கண்ணனுக்கே உரியதாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா 3 விஷயங்கள் சொல்லியிருக்கா இல்லையா? ஊற்றமுடையாய், பெரியாய், உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் அப்படின்னு அதி ஆச்சரியமான ஸ்ரீமன் நாராயணனுக்கே உண்டான லட்சணங்கள் கூறப்பட்டிருக்கு. பெருமாள் தன்னுடைய அடியார்களை காக்கணும் ரட்சிக்கணும்னா காத்துண்டு துடிச்சுண்டு இருக்கக்கூடிய பெருமாள். அப்பேற்பட்ட ஒரு ஆர்ஜவம் இருக்கக்கூடிய பெருமாள் அவர். அதே மாதிரி பெரியாய் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்திலேயே பெரியவன் அவன் ஒருவன் தான், தேவாதி தேவனாக திகழக்கூடியவன் அவன்தான். உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரும் அவன்தான், பல அவதாரங்களை எடுத்து நம்மை ரட்சிக்கக்கூடியவனும் அவன் ஒருவனே. அப்படிங்கிறதுனால நாம் இதை இன்னைக்கு 90வது தசகத்தை கொண்டு அனுபவிக்க போறோம். அதாவது விஷ்ணு பரத்வ வர்ணனம் அப்படிங்கிறது என்ன விஷயம் அப்படின்னா, வேதம், உபனிஷத், இதிகாச புராணங்கள் இதையெல்லாம் நன்கு ஆராய்ந்து கற்று தெளிந்தால் நாம் அறிவது என்ன அப்படின்னா, ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். குருவாயூரப்பா, நீதான் அந்த மும்மூர்த்திகளுள் ஒருவனாக திகழக்கூடியவன், அப்படியே பராக்கிரமத்தோடு விளங்கக்கூடியவன் நீ ஒருவன் தான். பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்ற இந்த மூவரில் தலை சிறந்து பரம்பொருளாக, பரபிரம்மமாக, பரமாத்மாவாக, முழு முதற் கடவுளாக திகழ்ந்து ஒளிவீசி கொண்டிருக்கக்கூடியவன் நீ ஒருவனே. தேவாதி தேவன் குருவாயூரப்பா அப்படின்னு நம்ம பெருமையா சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு பராக்கிரமத்தை உடையவனே. அந்த ஸ்ரீமன் நாராயணனே அந்த பரதத்துவத்தின் அப்படி முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடியவன் அவன்தான் அப்படின்னு இந்த விஷ்ணு பரத்வ வர்ணனம் அப்படின்னு இந்த 90வது தசகத்தில் அனுபவிக்கப்பட்டிருக்கு. இதை உதாரணங்கள் கொடுத்து விவரித்து காட்டியுள்ள தசகம் இது. அதி ஆச்சரியமாக தன்னுடைய அனுபவத்தை சொல்லாமல் புராணங்கள் எல்லாம் சில விஷயங்களை எடுத்து, பிரமாணங்களை எடுத்து அதை அழகாக நிர்ணயப்படுத்தி காமிச்சிருக்கார் பட்டதிரில். இந்த இடத்துல பெரியாய், உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே அப்படிங்கிற கோதாதேவியினுடைய வாக்கிற்கு அழகு சேர்க்கக்கூடிய ஒரு தசகமாக திகழ்கிறது இது. இந்த பிரமாணத்தை மூலம் நம்ம இன்னைக்கு உணரப்போகிறோம். இதுல முதல் ஸ்லோகங்கள், இதுல இன்னைக்கு எடுத்துக்க போற ஸ்லோகங்கள் 1, 3, 5, 6, 10 இந்த 5 ஸ்லோகங்களை வைத்துதான் நம்ம இந்த பரதத்துவத்தை நம்ம இன்னைக்கு உணர போகிறோம், அனுபவிக்க போகிறோம். நம்ம
இந்த முதல் ஸ்லோகத்துல விருக பிருகு முனிமோகின்யம் அம்பரீஷாதி விருத்தேஷு ஐதவஹி மகத்வம் சர்வசர்வாதி ஜைத்ரம் ஸ்திதமிக பரமாத்மன் நிஷ்கலார்வாக பின்னம் கிமப்பியதவ பாதம் தத்தி ரூபம் தவைவ அப்படிங்கிறதான் ஃபர்ஸ்ட் ஸ்லோகமாக இருக்கு. ஆனா இந்த முதல் ஸ்லோகத்துல எவ்வளோக்கு எவ்வளோ விஷயத்த சொல்லி இதை நிர்ணயப்படுத்த முடியுமோ அதி ஆச்சரியமாக பட்டதில் பண்ணியிருக்க. ரொம்ப ரத்தின சுருக்கமாக சொல்லி அந்த பரமாத்ம பிரிய நிரூபணம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அழகாக சொல்லியிருக்கார் இந்த முதல் ஸ்லோகத்திலேயே. அதாவது முதல் வரி என்ன சொல்றார், விருக அப்படிங்கிறது, விருகங்கிறது ஒரு சரித்திரம். அந்த ஒரு சரித்திரத்தை ஒரு வார்த்தையை கொண்டே அழகா சொல்லிட்டார். விருகாசுரன் அப்படின்னு ஒரு சிவபக்தன் இருந்தான். அவன் சிவன் கிட்ட வரத்தை பெற்று, அதாவது சிவன் கிட்ட என்ன வரத்தை வாங்கினான் அப்படின்னா, யாருடைய தலையில இவன் கைய வைக்கிறானோ அவன் அழிந்து போவான் அப்படிங்கிற அந்த ஒரு வரத்தை பெற்றான். அதை விருகாசுரன் என்ன பண்ணியிருக்கான், சிவன் மீதே பிரயோகிக்க நாராயணன் சிவபெருமானை ரட்சித்தார் அப்படிங்கிற அந்த ஒரு சரித்திரம். இதை மனசுல வச்சுக்கோங்க. அடுத்து பிருகு. இப்ப பிருகு முனிவர் என்ன பண்றார், மூவரில் யார் பெரியவர், சிவா விஷ்ணு பிரம்மா, இந்த 3 பேர்ல யார் பெரியவர்னு கேட்கும் பொழுது பிரம்மா சிவன் ரொம்ப விரைவிலேயே கோபம் அடைந்து ஸ்ரீமன் நாராயணனே பொறுமையோடு இருந்து தலை சிறந்தவனாக ஸ்ரீமன் நாராயணனாக திகழ்ந்தார் அப்படிங்கறத அந்த பிருகுவினுடைய வாக்கால் நாம் அறிந்தோம். இது 2வது சரித்திரம். அடுத்தது மோகினி அவதாரம் அப்படிங்கிறது தான் அந்த 3வது வார்த்தையில சொல்ற. பெருமாள் மோகினியாக அதாவது அவதரித்து சிவன் மயங்கி விழ சிவனே காதல் கொண்ட அவதாரமாக இருக்கு. அப்போ அந்த மோகினி அவதாரம் ஒரு பிரமாணமாக அழகாக குறிப்பிடப்பட்டு, அம்பரீஷ சரித்திரம் துர்வாச முனிவர் என்ன பண்ணார், சக்கரத்தாழ்வாரை ஆழ்வார் துரத்துறது துர்வாச முனிவர். ஏன்னா அடியார்கிட்ட அவர் அபச்சாரப்பட்டுட்டார். அப்ப அந்த சக்கரத்தாழ்வார் துரத்த பிரம்மா இந்திரன் இப்படின்னு எல்லாருக்கிட்டையும் போய் தஞ்சம் அடைகிறார். எல்லாரும் கைவிரிச்சுட்டான். ஏன்னா பெருமாளினுடைய சக்கரத்தாழ்வானை யாராலும் மீற முடியாது அப்படின்னு சொல்ல, இந்த அனைத்து சரித்திரத்திலும் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீயே பெரியாய் என்றும் சர்வ சர்வாதி ஜைத்ரம் தேவாதி தேவன் நீயே அப்படிங்கிறத குருவாயிரப்பா மேம்பட்டு திகழக்கூடியவன் நீ ஒருவனே குருவாயிரப்பா அப்படிங்கிறத இந்த இடத்துல பட்டதில் சொல்றார். இதை உறுதியாக நிர்ணயிக்கப்பட்டது. இந்த சரித்திரங்கள் எல்லாமே நம்ம உணரக்கூடிய விஷயங்கள் அதுதான் அப்படிங்கிறார். அதாவது பாகவதத்தின் சாரமான நாராயணியத்தில் ஸ்திதமிக பரமாத்மன், அனைவரும் உன்னுடைய வடிவங்களே, அதாவது எல்லாரும் உன்னுடைய வடிவங்கள் தான் அப்படிங்கிறார். பிரம்மாவா இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், எல்லாருமே உன்னுடைய வடிவங்களே. அவளுக்குள்ள ஆத்மாவாக இருந்து கொண்டு இயக்குபவன் நீதான் அப்படிங்கறது இந்த இடத்துல நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத அழகா சொல்றார். இதை 3வது ஸ்லோகத்துல அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, குருவாயிரப்பா சத்தியலோகத்துல பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூவரும் எழுந்தருளி இருக்கிறான். அப்படிங்கும் பொழுது பிரம்மா தாத்தாத்து அப்படின்னு அந்த இடத்துல ஒரு வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த ஸ்லோகத்தை சேவிக்கிறேன். தத்ராபி சாத்விக தனும் தவ விஷ்ணுமாஹு தாத்தாத்து சத்வ விரலோ ரஜசைவ பூர்ணக தமோ விகார சேஷ்டாதிகம் சதவ சங்கர நாம்னி மூர்த்தவ். அதாவது 3 தெய்வங்கள்னு சொல்றோம் இல்லையா, அவ என்ன ஒரு ஸ்வரூபமா இருக்கா அப்படின்னா, பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரும் எழுந்தருளி இருக்கிறா. பிரம்மாவான தாத்தாத்து அப்படின்னு சொல்லக்கூடியவர் ரஜோகுணம் தூக்கலாக நிரம்ப பெற்று படைத்தல் தொழிலை செஞ்சின்றிருக்கார். ஈஸ்வரனானவர் தமோகுணம் மிகுதியாக இருப்பவராய் அழித்தல் தொழிலை செய்து கொண்டிருக்கிறார். விஷ்ணுவான நீ சத்வகுணம் நிரம்ப பெற்று சத்வகுணமே வடிவம் எடுத்து நிரம்ப பெற்று அனைவரையும் ரட்சிக்கிறாய். இப்படியே நீயே தலை சிறந்தவனாக திகழ்கிறாய். மூவருள் நீயே தலை சிறந்தவன் அப்படின்னு இந்த 3வது ஸ்லோகத்துல எடுக்கிறார். இதற்கு என்ன பிரமாணம், எதை வைத்து நம்ம இதை சொல்றோம் அப்படிங்கறத அழகா சொல்றார். அடுத்து 5வது ஸ்லோகத்துல ஆதிசங்கர பகவத் பாதர் விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு மட்டும்தான் பாஷ்யம் எழுதினார் அப்படிங்கிறது இது ஒரு பிரமாணமாக நம்ம எடுத்துக்கலாம். இவரே மூவருள் தலை சிறந்தவர் அப்படிங்கிறதும், அப்புறம் அந்த விஷ்ணு சகஸ்ரநாம பாஷ்யத்துல 1000 நாமங்களும் விஷ்ணுவை மட்டும்தான் குறிக்கிறது அப்படிங்கிறதையும் அதி ஆச்சரியமாக காமிச்சு கொடுத்திருக்கார். அவர் வணங்கியதும்
உன்னை மட்டும்தான் அப்படின்னு சொல்லி குருவாயூரப்பா அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய ஒரு அம்சம் இல்லை, அப்படியே ஸ்ரீமன் நாராயணனே குருவாயூரப்பனாக எழுந்தருளி இருக்கிறான் இல்லையா. அப்போ உன்னை தான் அவர் எப்பொழுதும் வணங்கி கொண்டே இருந்தார் அப்படின்னு சொல்லி அவருடைய அந்திம காலத்தில் கூட துதித்ததும் உன்னையே, ஸ்ரீமன் நாராயணனான குருவாயூரப்பா உன்னையே அப்படின்னு இந்த 5வது ஸ்லோகத்துல எடுக்கிறார். எப்படின்னா ஸ்ரீ சங்கரோபி பகவான் சகலேஷு தாவத்து துவாமேவ மானயதியோ நகி பக்ஷபாதி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லி த்வன்னிஷ்டமேவ சகிநாம சகஸ்ரகாதி வியாக்கியத் பவத் ஸ்துதி பரஷ்ச கதிம் கதோந்தே அப்படின்னு சொல்லி அதை நிர்ணயம் பண்ணி காமிக்கிறார். என்ன பிரமாணங்கிறத நிர்ணயம் பண்ணி காமிக்கிறார். 6வது ஸ்லோகத்திலையும் ஆதிசங்கரர் என்ன பண்ணினார் அப்படின்னா தன்னுடைய மந்திர சாஸ்திரம் அப்படிங்கிற அந்த நூல்ல ஸ்ரீமன் நாராயணனுடைய வடிவை தான் நாம தியானிக்க வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கார். அப்படி இல்லையாம், அது மட்டும் கிடையாதான், குருவாயூரப்பா அந்த நாராயணன் வடிவமாக விளங்கக்கூடியவனும் நீயே அப்படின்னு சொல்லி இந்த 6வது ஸ்லோகத்துல எடுத்து நம்மளுக்கு புரிய வைக்கிறார். 10வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, வேதவியாசரால் பறக்க பேசி நிர்ணயிக்கப்பட்ட அந்த பரம்பொருள் யார் அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணனே. அது யாரும் இல்லை, இந்த குருவாயூரப்பன் தான், சாக்ஷாத் குருவாயூரப்பன் தான் அந்த பரம்பொருள், ஸ்ரீமன் நாராயணன் தான் குருவாயூரப்பன் அப்படின்னு சொல்லி வியாசருக்கு மிஞ்சின ஒரு அத்தாரிட்டி யாராவது இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ரீமன் நாராயணன் என்னையும் ரட்சிக்கட்டும் அப்படின்னு சொல்லி இங்க பட்டதிரில் தன்னுடைய வாதரோகத்தையும் நீக்குமாறு தன்னையும் ரட்சிக்குமாறு அந்த பரம்பொருளை இந்த இடத்துல அருள் பாவிக்குமாறு கேட்டிருக்க. அப்போ நாம இன்னைக்கு பார்த்த 2 விஷயங்கள் என்ன அப்படின்னா, அதாவது திருப்பாவை பாசுரத்துல அந்த பெரியாய் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை நாம ஒரு மையமாக வைத்துக்கொண்டு இன்னைக்கு நாராயணிய தசகத்தில் 90வது தசகத்தில் அந்த பரமாத்ம பிரிய நிரூபணம், அதை நிரூபணம் பண்ணி காமிச்ச பட்டதிரில் 2-3 பிரமாணங்களை கொண்டு நிரூபித்திருக்கிறார் இந்த தசகத்தில். அதை நம்ம சில கதைகளை கொண்டும் பார்த்தோம், ஆதிசங்கரனுடைய அந்த வாக்கின் மூலமாகவும் நம்ம அதை அனுபவிச்சோம். நாளைக்கும் 22வது திருப்பாவையோடு அருமையான தசகத்தோடு சேர்ந்து அனுபவிப்போம். அஸ்மத் குருப்யோ நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். சீரார் தோப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.